ஆனா நிலையில் இருக்கு, விரயமாகுது அப்படிங்கிறவங்க ஒரு தாமரை இதழை வாங்கி வைக்க சொன்னது. ஒரு இதழ், அதாவது எதுவும் செய்ய வேண்டாம், தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டி நிற்குது. இங்கே வைக்கின்ற ஆகமங்கத்தை பிரபஞ்சம் உத்து நோக்குது. அத்தனை தெய்வங்களும் இங்கே பிரதிநிதிகளாக இருந்து செயல்படுது. அவங்களோட உயர்வான கவனத்திற்கு அதை இந்த இடத்துல சமர்ப்பணம் செய்யணும். எந்த நிலையில் நான் என்னை உணர்வேன், பிரபஞ்சம் எல்லா விஷயங்களும் எனக்கு கொடுக்கு, பிரபஞ்சத்தால் தான் நான் இயங்குதேன் அப்படிங்கிற உயர் சூட்சமத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். எல்லாரும் இங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருக்காது. அப்போ என்ன நினைக்கிறான்னா, நம்மளை இயங்குது பிரபஞ்சம் இயக்க வைக்க, இறைவன் இயக்க வைக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஆகமத்தை இங்கே சமர்ப்பணம் செய்யணும் நானற்ற நிலைகளை. இரண்டாவது யுகமாற்றத்துக்காக இந்த சபை கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த சபைக்கு துணக நான் தொண்டு செய்வேன்னா சபையில் தொண்டு செய்ய வேண்டாம். இறைவன் தான் இச்சை கொண்டு யுகத்தை மாற்றியாகணும். காலையில் கேட்டாங்கல்ல, பஞ்சபூதங்கள் சீற்றமாகுது, அது மாற்றமாகுது, இதை மாற்றமாகுது, இயல்பு நிலை வாழ்வு இல்லை, அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. அதெல்லாம் சரி பண்ணதுக்காக இறைவன் அவதாரம் எடுத்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சபையில் அங்கத்தினர்களாக, சூட்சமாக அங்கத்தினர்களாக இருந்து சந்தாலாம் நீங்கள் கெட்ட வேண்டாம். சந்தா உங்களோட சரணாகதி தான் அங்கே சந்தா. அங்கே நீங்கள் சீடர்களாக இருக்கணும். மாதம் கெட்ட சொல்லிடுவாங்களோ, சபை அங்கத்தினராக இருக்க சொன்னால் வீட்டில் வசூல் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் நினைக்க அச்சப்பட வேண்டாம். யாரும் சரணாகதியை மட்டும்தான் தட்சணையாக கேட்காங்க அங்கே சீடர்கள். உங்களால் முடிஞ்சது பொன்னகை, அடுத்தவங்களுக்கு உதவி, ஏதோ ஒரு விதத்தில் உதவி, வாங்கின பிரபஞ்சத்துக்கு நான் கொடுப்பேன், ஏன்ட்ட வேற்று மாற்று நிலைகள் இருக்காது, எந்த விஷயங்கள் எனக்கு துன்பம் கொடுக்க விஷயங்கள் இருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன், எந்த விஷயங்கள் எனக்கு உயர்வாக தெரியுதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்வேன், எதை பிரபஞ்சம் எனக்கு செஞ்சுருக்கோ அதை நான் பிரபஞ்சத்துக்கு செய்வேன் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுக்கணும். இது லென்த்தியாக இருக்கும், நிகழமாக இருக்கும், அகலமாக இருக்கும், ஆனால் எளிமையான விஷயம். இது அன்றாடம் செய்யக்கூடிய விஷயம். நான் புரியணும்னு இவ்வளவு இந்த வடிவேலு சொன்ன மாதிரி நீட்டி சொல்லுதான் உங்கள்கிட்ட, விஷயம் சிறுசு தான், என்னதான் இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு யாரும் மயக்கம் போட்டு விழுந்துடாதங்க. ஒன்றுமே இல்லை, உங்களாக இருக்க சொல்லுது, மனிதத்தன்மையோடு இருக்க சொல்லுது, இறைத்தன்மையோடு இருக்க சொல்லுது. என்ன நீளமாக சொல்லிக்கிட்டே போகிறாரு, ஒன்றுமே தெரியல, இவ்வளோ விஷயம் நம்ம என்னைக்கு செய்யன்னு யாரும் நினச்சிடாதங்க. மனுஷனாக இருக்க சொல்லுது. பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, பிரபஞ்சத்துக்கு செய்யணும். நமக்கு எது துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது, நமக்கு எது நல்லதுன்னு நினைக்குமோ அதை அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருந்து அப்போ பிரபஞ்ச பணி ஆற்றுறது சபையை உலகறிய செய்யணும். அதான் யுகமாற்றம். உலகறிய செய்யணும்னா இங்கே நடக்கக்கூடிய இந்த சச்சங்கம் மாதிரி நம்ம சகோதர சகோதரிகள், நம்மளோட உடன் பிறவா சகோதர நிலையில் உள்ளவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. பிரபஞ்சத்தில் உள்ளவங்க பூரா சொந்தக்காரங்க. ஏன்னா எல்லாரும் இறைவனுக்கு சொந்தக்காரங்க, இறைவன் நமக்கு சொந்தக்காரங்க. அப்போ எல்லாரும் நமக்கு சொந்தக்காரங்க தானே. அந்த நிலையோடு வரணும். இப்போ எல்லா விஷயங்களும் இருந்துக்கலாம், சொந்தக்காரன்ட்ட பிரியமாக இருந்துக்கோங்க. உங்களோட அந்த 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 நிலைகள் சொல்லுவாங்க. எல்லா நிலைகளுக்கும் உள்ள என்னோட மாகாணம், என்னோட மாநிலம், அதெல்லாம் இருந்துக்கோங்க. ஆனால் எல்லாரும் இறைவனோட நிலைக்குள்ளே இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிடணும். யார் செய்தாலும் குற்றம், யார் செஞ்சாலும் குற்றம், நம்ம பிள்ளையை செஞ்சாலும் குற்றம், அடுத்தவங்க பிள்ளைகள் செஞ்சாலும் குற்றம். யார் நல்லது, விரோதியோட குழந்தைகள் நல்ல விஷயங்கள், விரோதிகள் நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தா கூட அதை ஏற்றுக்கிடக்கூடிய தன்மை வேணும். இதிகாச புராணங்களில் பார்த்துருக்கேல்ல, விரோதியோட திறமையை கூட, எதிரியோட திறமைக்கு கூட மரியாதை கொடுத்தாங்க அந்த காலங்களில். இப்போ சூழ்நிலையை பார்த்து மேலே இருந்து கல்லை தூக்கி போட்டுருந்தாங்க. எப்போ வலிக்கு விடுதான், எப்போ இவன் நஷ்டத்தில் இருக்கான், எப்போ இவன் துன்பத்தில் இருக்கான், அந்த நேரம் பார்க்க அடிடா இப்போ விடுறா பானத்தை அப்படின்னு விடக்கூடாது. அதாவது எதிரியோட கையில் ஆயுதம் இல்லாமல் சண்டைக்கு ஆயுதம் இல்லைன்னா சண்டைக்கு போக மாட்டாங்க, போருக்கு போக மாட்டாங்க. இப்போ ஆயுதத்தை எப்பண்டாம் கீழே வைக்கணும்னு நினச்சி போர் தொடுக்காங்க. அதெல்லாம் அது அந்த காலம், இது இந்த காலங்க மாதிரி
அந்த நிலைகளுக்குள்ளே போகக்கூடாது. இப்படி விஷயங்களெல்லாம் உயர்வாக சிந்தைக்குள்ளே வச்சுட்டு பரிகார நிலையை சமர்ப்பணம் பண்ணணும். என்னடா ஒரு இதில் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, ஒரு நெல்லிக்கனியை வாங்கி கொடுக்க சொன்னாங்க, கொஞ்சம் போல் குங்குமத்தை வைக்க சொன்னாங்க, கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியை வைக்க சொன்னாங்க, இப்போ இப்படி சொல்லுதாங்களே அப்படின்னா அது அப்படித்தான் சொல்லணும். இப்போ இப்படித்தான் சொல்லணும். அப்போ அப்படி சொன்னால் தான் வப்பைய, இப்போ இப்படி சொன்னால் தான் செய்வி அப்படிங்கிறதுக்காண்டி வச்ச பிறகு சொல்லுது. என்ன இது, நீங்களாம் சகோதர சகோதரிகள் தான், நண்பர்கள் தான், உறவினர்கள் தான். இருந்தாலும் உங்களுக்கு உள்ளதை நாங்கள் சொல்ல வேண்டாமா? சொந்தக்காரங்க தான், வேண்டியவங்க தான். இருந்தாலும் சொல்லதை வேணும்ல, உண்மையை சொல்லித்தானே ஆகணும். முன்னோர் சொல் முழு நெல்லிக்கனி, அது உங்களுக்கு தெரியும். முழு நெல்லிக்கனி முதல்ல கசக்கும், பின்னாடி இனிக்கும். முன்னோர் சொல்லும் கசக்கும், பின்னாடி நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இங்கே கணங்களெல்லாம் அமர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன் உங்களா ஏன் இப்படி மகிழ்ச்சியாக நீங்கள் யார், நாங்கள் யார், இந்த ஊர் என்ன, எங்கள் ஊர் என்ன, எங்களோட நோக்கம் என்ன, உங்களோட நோக்கம் என்ன, எல்லாமே நல்லதை செய்யணும், அதான் நல்ல விதமாக குழுமி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லது செய்யணும் தான் நினைக்காங்க. ஆனால் அடுத்தவங்க செய்யுது என்னமோ தப்பாக நினைக்காங்க. அப்போ அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே போகாமல் முதல்ல நம்ம செய்யணும். நம்ம செய்யலை எல்லாரும் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லி இறை சபையோட அற்புதமான நிலைதனை எல்லாருக்கும் தெரியக்கூடிய அற்புதமான பணிக்காக இந்த நிலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனால் சரணாகதிக்கு கட்டாயம் பலன் உண்டு. அப்போ முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, இறைவனை வணங்கணும்னா தகுதி வேணும். எதை இப்போ தண்ணியை கலக்கணும்னா ரெண்டும் ஒரே லிக்விடாக இருக்கு, ஒரே தன்மையில் இருக்கணும்ல. எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலந்தால் கலக்காதுல்ல. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் இறைவனோட நம்ம கலக்கணும்னா இறைத்தன்மை நம்மகிட்ட இருந்தால் தானே இறைவனோட போய் அடாப்ட் ஆக முடியும், இணைய முடியும், சேர முடியும், ஐக்கியமாக முடியும். அப்போ அந்த நிலைக்கு நம்ம போகணும். இறைவனோட நிலை என்ன? அன்பானவர், கருணையானவர், மகிழ்ச்சியை மட்டும் வழங்கக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர், அரவணைத்து செல்லக்கூடியவர். அற்புதமான விஷயங்கள்லாம் இறைவனோட தன்மை. அதோட தன்மை நமக்கு கட்டாயம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்கள். இடர் வரும், இன்னல் வரும், துன்பங்கள் வரும், துயரமங்கள் வரும், ஏற்றம் வரும், இறக்கம் வரும், எல்லா நிலைகளும் வரும், ஏச்சுக்கள் வரும், பேச்சுக்கள் வரும், எல்லா அவமானம் அவப்பேர் அத்துணை நிலைகளும் வந்துட்டாலும் கூட அனைத்தும் செய்தது நாம் மட்டும்தான் அப்படிங்கிறத எதிராளியை குற்றம் சொல்லக்கூடாது. எதிர்த்த வீட்டுக்காரங்களை, எதிர்த்த தெருவுக்காரங்களை, எதில் நிற்கிறவங்களெல்லாம் குற்றம் சொல்லாமல் இத்தனை நிலைக்கு காரணம் பூர்வ ஜென்மங்களில் நம்ம செஞ்ச நிலையை இன்னும் அடுத்து செய்யக்கூடாது. நமக்கு ஒரு இந்த செய்கின்ற தீ நிலையை அடுத்தவனுக்கு நம்ம செய்யக்கூடாது. நம்ம எவ்வளோ அவமானப்பட்டோம், எவ்வளோ அசிங்கப்பட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம் அப்படிங்கிற நிலையெல்லாம் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு எப்பவும் நினைக்கக்கூடாது. அந்த நிலையில் வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே சமர்ப்பணம் பண்ணப்பட்ட நிலைகள், அந்த நிலைகள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இல்லங்கள்லேயே இருந்து உங்களை வழிபட சொல்லியிருக்கு. சபைக்கு வந்தால் மிக 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 நல்லது. அங்கே நடக்கக்கூடிய கோமாதா பூஜையை கண்டு கழித்து அற்புதமாக அதிகாலை பொழுதே 33 தேவர்களும், நவகோடி சித்தர்களும், பஞ்சபூதங்களும், நவகிரகங்களும் அங்கே நின்று வணங்கி நிற்கக்கூடிய நிலை, வலம் வரக்கூடிய நிலை. கால தேவன் அற்புதமான அத்தகைய கயிற்றை கூட சித்தன் கரங்களில் சிவசபையில் அகத்தியன் முன்னிலையில், ஈசன் முன்னிலையில் கொடுத்துவிட்டு தவம் அமர்ந்த தலம் அது. காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, விதியை மாற்றி அமைக்கக்கூட வல்லமையான சபை இது. திருமுருகனுக்கு முன்னாடி இட்ட கட்டளையை செய்கின்ற நவகிரகங்கள் இருக்கின்ற தலம் அது. யுக மாற்றத்தை செய்கின்ற அற்புதமான தலத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். முதல்ல நீங்கள் மாறணும், மற்றவங்க உங்களை சுற்றி உள்ளவங்க மாறுவாங்க. பார்க்குற இடத்துல சொல்லுங்கள். சொல்லத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் சொல்ல நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க பிரபஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும், யுகம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களும் மாறுவிய, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். சுற்றி உள்ளவங்களையெல்லாம் நல்லவங்களாக ஆக்கிட்டா யார் கெட்ட விஷயம் செய்வா? பக்கத்தில் உள்ள சண்டைக்காரங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டா நண்பர்கள் ஆகிடுவாங்க. எதிரிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு உதவிகள் செஞ்சுட்டா பார்த்து சிரிச்சுட்டா எதிரியோட நான் மாறி சிரிச்சுக்கிட்டு இருக்கான், முதல்ல ஏதோ லூசு பயலாக இருப்பானோ அப்படின்னு நினப்பான். 4 தடவை சிரித்தா அந்த தடவை அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன, அன்புக்கு மிஞ்சிய ஆயுதங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு. என்னடா எதிரியெல்லாம் பார்த்து சிரிக்க சொல்லுதாங்க அப்படின்னா இல்லை, உண்மையை தான் சொல்லுது, பொய் எதுவுமே சொல்லவே இல்லை. மனுஷ புத்தி
சிரிக்காது. நான் என்ற அகம்பாவ நிலை, ஆணவ நிலை சிரிக்காது. 25 வருஷமாக அவன் எனக்கு நண்பன், உயிரை கொடுத்துருக்கான், நான் அவன்லாம் என் வெள்ளத்தில் ஓயில காப்பாற்றி கொடுத்துருக்கான், நான் கஷ்டத்தில் இருக்கல எனக்கு பணம் கொடுத்துருக்கான், என் கூட வந்திருக்கான், அங்கே இருந்திருக்கான், இங்கே இருந்திருக்கான், படிக்கல பள்ளி தோழனாக இருக்கான், தோழியாக இருந்திருக்காங்க, ஆண்கள் பெண்கள் இருபாலர் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பேச தெரியாமல் பேசிட்டான் அப்படின்னா, நீ எத்தனை தடவை பேச தெரியாமல் பேசின அவன் பொறுத்துக்கிட்டான்ல, ஒரு தடவை தானே அவன் பேச தெரியாமல் பேசிட்டான், உன்னை 25 வருஷமாக மன்னிச்சான்ல, நீ செஞ்ச அழிச்சேட்டைக்கெல்லாம் அவன் பொறுத்துக்கிட்டு இருந்தான்ல, ஒரு தடவை அவன் செஞ்சா என்ன, மன்னிச்சு பாருங்க. மன்னிக்க தெரியணும். மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மகான் அப்படின்னு சொல்லப்படுது. மகான்கள்லாம் பிரபஞ்சத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்களால எதுனாலும் செய்ய முடியும், சித்தர்களால், யோகிகளால், மகான்களால். ஆனால் என்றைக்கும் எதிரிகளை அவங்க சபித்தது கிடையாது, எதிரிகளுக்கு துன்பம் கிடைச்சது கிடையாது. மாறட்டும்னு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரபஞ்சம் மாறட்டும்னு இறைவன் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆகமத்தை நீங்கள் திருந்ததுக்காண்டி தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம திருந்ததுக்காண்டி தான் சித்தர்கள் இன்றைக்கி ஆகமத்தை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அழகாக அற்புதமாக அனந்தமாக உங்களோட விஷயங்களை இங்கே சமர்ப்பணம் பண்ணியிருக்கிய. அதை இறைவன் திருவடியில் ஒன்றை வைக்க சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டிய. ஏதோ ஒன்றை வைக்க சொன்னோம். தனம் பற்றாக்குறைன்னா அதை செய்யுங்க, உடல்நிலை சரியில்லைன்னா அதை செய்யுங்க, எதிரிகளோட எதிர்காலத்தோட பயம் இருக்குன்னா குங்குமத்தை வைக்க சொல்லுங்கள். இப்படின்னு ஒவ்வொரு நிலைக்கும் ஒன்று சொன்னதை மொத்தமாக வச்சுட்டிய. ரைட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரபஞ்சத்தோட திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிடுவோம், அகத்தியத்தோட திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிடுவோம். உங்களை எல்லாம் நல்ல விஷயங்களுக்கு எப்பவும் மரியாதை உண்டு. யுகமாற்ற வீரர்களா, திருமுருகன் சேனைப்படை தளபதியோட கணங்களா, படை வீரர்களா, பிரபஞ்சத்தை மாற்றுகின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த பணியாளர்கள்னு சொல்லக்கூடாது, அதை விட உயர்ந்த நிலையில் உங்களை வச்சு உங்களுக்கு உங்கள்கிட்ட பிரபஞ்சத்தை மாற்றக்கூடிய பணியை ஒவ்வொருத்தையும் கொடுக்கும். இன்றைய அற்புதமான நாளில், ஆற்றல் மிகுந்த நாளில், ஆற்றல் மிகுந்த கோணியம்மன் அனுகிரகத்தோட 33 கோடி தேவர்கள், நவகோடி சித்தர்கள் முன்னிலையில் இங்கே வணங்கி நிற்கின்றவங்க, நம்பி நிற்கின்றவங்க ஒவ்வொருத்தரோட கரங்களையும் யுகமாற்ற பணிங்கிறது அற்புதமான அத்தனை நிலைதனை உங்கள் கரங்களில் கொடுக்கும், நம்பிக்கையோடு கொடுக்கும். நீங்கள் எங்களை நம்பாட்டாலும் பரவாயில்லை, வணங்கி நிற்காட்டாலும் பரவாயில்லை, திருவடி தொட்டு வணங்காட்டாலும் பரவாயில்லை, உங்களை நம்பி நாங்கள் கொடுக்கோம் யுகமாற்ற பணிதனை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் மாறி நிற்கணும். உங்களுக்காக மட்டும் நீங்கள் மாறி நிற்கையில் 4 பேர்கிட்ட அடுத்து நீங்கள் சொல்லையில் 40ஆ மாறி, 400ஆ மாறி, 4000ஆ மாறி, 4 லட்சமாக மாறி, பல கோடியாக மாறி, கோடிக்கணக்கில் மாற்றங்கள் நிகழையில் யுகம் மாறிடும். நீங்கள் சொன்ன மாதிரி காற்று ஒழுங்காக அடிக்கும், சீற்றம் இருக்காது, சுனாமி வராது, எய்ட்ஸ் வராது, கொரோனா வராது, ஒரு நிலைகளும் வராமல் போகும். ஏன்னா இயற்கை சீற்றமாக போய் தான் இத்தனை நிலை வருது. கணக்கிலடங்கா நோய் வருது. உப்பு சத்துங்காங்க, அந்த சத்துங்காங்க, இந்த சத்துங்காங்க, கிட்னிங்காங்க, சட்னிங்காங்க, எல்லா விஷயங்களும் இப்போ பரவி நிற்கி கொசு கடித்து மனுஷனை கொன்று ஓடுது, ஈக்கடித்து கொன்று ஓடுது, எங்கோ இருக்கிற வவ்வால் எச்சதம் விழுந்து செத்து போயிடுறாங்க, மரணம் வந்துடுது. இதெல்லாம் இயற்கையோட சீற்றங்கள். எப்போ இதெல்லாம் நிகழ்ந்தது? அப்போ அந்த நிலைகளிலெல்லாம் எல்லா கொசுவும் கடிக்கத்தான் செஞ்சது, எல்லா விஷயங்களும் வரத்தான் செஞ்சது, எல்லா இடத்துலையும் இருந்து காற்றுகள் வரத்தான் செஞ்சது, ஒன்றும் செய்யலை. இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தால் போட வேண்டியது இருக்குது, முகத்தை மூடிக்கிட வேண்டியது இருக்குது, இந்த கண்ணை மூடிக்கிட்டு போக வேண்டியது இருக்குது, காதை மூடிக்கிட்டு போக வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கண் தெரியாமல் போக வேண்டிய சூழ்நிலையை வந்துடக்கூடாது. அதனால் நம்ம விழிப்பாக இருக்கணும். நம்ம குழந்தைகள் நம்மலாம் நமக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது, இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போயிடும், நாங்கள் மண்ணுக்குள்ளே போயிடுவேன், மின்னுக்குள்ளே போயிடுவேன்னா அவன் உடனே நம்பி பிறந்த பிள்ளைய பேரம்பேத்தியெல்லாம் எங்கே கொண்டு விட, எந்த பிரபஞ்சத்தில் கொண்டு விட? அவங்க வாழறதுக்கு எல்லைகளை சரியாக கொடுத்துட்டு போக வேண்டாமா? நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டாம், உங்கள் வாரிசுகள் ஒழுங்காக வளம் வர வேண்டாமா? அதை நினச்சி நம்ம கட்டாயம் பணி செய்யணும். அடுத்து நீ போகிற இடத்துல உனக்கு உட்காரது, இங்கே ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டு போனால் அங்கே முள்ளு மேலே கல் மேலே அங்கே கருட புராணம் படிச்சிருப்பீல்ல, அதுனா அங்கே ஓட்டுருவாங்க, இங்கே ஓட்டுருவாங்க, அதை தூக்கி அடிப்பாங்க, இதை தூக்கி அடைப்பாங்க, சட்னி அரைச்சிருவாங்க அங்கே மேலே வச்சு, எல்லாத்துக்குள்ளேயும் போட்டு எல்லாம் செய்வாங்க. உண்மை இது, பொய் கிடையாது.
நம்புகின்றவங்கள் கருட புராணத்தை கட்டாயம் நம்பி ஆக வேண்டும். அந்த சிக்கலுக்குள்ளே போகாமல் வாழ்கின்ற போது வல்லமையுடன் தெளிவுடன் வாழும் கலையை அறிஞ்சு செறிஞ்சு வாழணும் அப்படிங்கிற நிலையை அற்புதமான அந்த மதிய அற்புதமான அந்த அறுசுவை அன்ன நிலைகளில் சித்தர்கள், தேவர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள், எங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள், நல்லாளர்கள், பேரருளாளர்கள் எல்லாம் வந்து பிரபஞ்சமே வந்து உங்களோட உணவுண்ட நிகழ்வில் கலந்துக்கிட்டே மகிழ்ச்சியாக இருந்து ஆனந்தமாக இருந்து அற்புதமாக இப்படி உட்கார்ந்துருங்க. இதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான மரியாதைங்கிறதோட எங்கள் சரணாகதி. கேளுங்க, செவி கொடுத்து கண்ணை நல்ல விஷயம் கேட்கறதுக்கு, நல்ல விஷயம் பார்க்குறதுக்கு, ரெண்டின் மூலமாக வந்த விஷயங்களுக்கு பகிரதுக்கு இப்படின்னு இந்திரிய நிலைகளெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வல்லமையான தோல் வலிமையை அடுத்தவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு உதவி செய்யறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்று வேற்று வழிகளில் பயணிக்காமல் இப்படி அற்புதமான நிலைகளுக்கு பகிருங்க. இது மாதிரி சச்சங்கம் வாழ்க்கையில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, இருமுறை, இல்லாட்டி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் இப்படி நிகழ்வில் வந்து கலந்துக்கோங்க. பிள்ளைகளோடு வந்து கலந்துக்கோங்க, பேர குழந்தைகளோடு வந்து கலந்துக்கோங்க. ஓடி ஓட்டமாக எடுத்து அவங்களுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்காம போயிடாதங்க. முன்னாடி தாத்தா பாட்டி எல்லாரும் மாமன் மச்சான் தாய் மாமங்கள்லாம் வந்து பிள்ளைகளை எடுத்து வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. கைபேசியில் அது நினச்சா எதுனாலும் எடுத்து பார்த்துக்கலாம், என்னனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து மூத்தோர் வந்து கேட்க மாட்டேங்க. இப்படி சொல்லத இடத்துல வந்து உட்கார வைங்க. சித்தர்களோட ஆற்றல் அவங்க சிந்தைக்குள்ளே போயிடும். சித்தசபை சீடர்களோட குழந்தைகள் எல்லாம் அற்புதமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல அறிவோடு இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காங்க. சாட்சிகளாக இருக்குது, மழலைகள் இங்கே சாட்சிகளாக இருக்குது. இறைவன் அவங்களுக்கு காட்சி கொடுக்காங்க, நல்ல மதிப்பெண் கொடுக்காங்க. அதாவது படிக்கக்கூடிய அந்த வகுப்பறையில் வந்து அவங்கள வந்து ஆசிரியர்கள் வந்து பாராட்டுதாங்க, எங்கள் பிள்ளைகளையும் பாராட்டுதாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கட்டும். சபையில் அது நிறைவாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நல்ல விஷயத்துக்கு இங்கே கூட்டிட்டு வாங்க. யூடியூப்பில் வந்து அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு பகிருங்க. செல்லை வந்து நீங்கள் பார்த்து பிள்ளைகளுக்கு அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை, பிரபஞ்ச ராஜ்யத்தில் பகிரப்பட்ட விஷயங்களை சொல்லுங்கள். இதை இன்னும் நாங்கள் உங்களுக்கு குழந்தையாக நினச்சி எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லுங்கள். ஒரு அன்னையானவள் எப்படி வந்து செரிக்கக்கூடிய உணவை வந்து குழந்தைகளுக்கு மசித்து அதை பக்குவப்படுத்தி அதில் நெய்யெல்லாம் ஊற்றி அப்படி செஞ்சு அற்புதமாக நிலாவாக காமிச்சு ஊட்டின மாதிரி நீங்கள் அவங்கள சச்சங்க நிகழ்வில் வரக்கூடிய கருத்துக்களை தர்மம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில், நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக நீங்கள் முதல்ல ஆற்றி யுகமாற்ற பணியாற்றுங்க. சபையை பற்றி 4 பேருக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான எல்லா இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கல. செய்வீங்களா செய்ய மாட்டேங்களா அப்படின்லாம் கிடையாது. இங்கே வச்சுட்டா நீங்கள் மாறுவே, நாங்கள் கட்டாரம் செய்வோம். சச்சங்க நிகழ்வில் வந்து மாறலை அப்படின்னா பிரபஞ்சமே நினச்சாலும் அவங்கள மன்னிக்க முடியாது. இல்லை நான் செய்யத்தான் செய்வேன் அப்படின்னா பிரபஞ்சம் செய்யதை செஞ்சிரும் அப்படிங்கிற சொல்லி எச்சரிக்கை. நாங்கள் சொல்லலை, இறைவனே சொல்லலாம். மாற்றி பார்ப்போம், மாற்றாத நிலைகளை வேற இருப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன எத்தனை கோடி செலவழித்தாலும் ஜெயிக்க முடியாது. என்ன மருந்துகள் எங்கள் விமானத்தில் வந்து இறங்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கோடிக்கணக்கான துட்டை கொடுத்து ஒரு சின்ன கேப்சூல் வாங்கிறதுக்கு, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் வாங்கிறதுக்கு விமானம், தனி விமானங்கள்லாம் பறக்கு. பிரபஞ்சம் என்ன அங்கே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ துயர் கொடுக்கு, இன்னல் கொடுக்கு, இடர்களுக்கு. நல்லா ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழ பிரபஞ்ச விதியோட கட்டாயம் கலந்து இருக்கணும். நமக்காகவும், நம்ம குழந்தைகளுக்காகவும், நம்ம அடுத்த நிலைகளுக்கு பிறப்படுக்கிற நிலைகளுக்காகவும் கலந்துருக்கணும். பிரபஞ்ச சபையோடு எதுக்கு கலந்துருக்கணும்னா உயர் ஞானத்தை, இறைஞானத்தை பெறதுக்கு, பிறப்பருக்கும் நிலை பெறதுக்கு, சிரஞ்சீவி வரம் பெறதுக்கு அற்புதமான சபையோடு இணைந்திருந்தால் ஆனந்தம், எங்களுக்கும் ஆனந்தம், உங்களுக்கு ஆனந்தம்னு சொல்லி அகத்திய பெருமானை வணங்கி, அகத்திய பெருமான் உங்களுக்கு ஒரு சில மதிய வணக்குகள் விருந்தளிக்கும் விதமாக, செவிக்கு இதமாக ஓரிரு வார்த்தைகள் செய்வார்கள். அதுக்கு மேலே யாரும் 1-2 சத்யநாராயண பூஜைக்குள்ளே என்ன ஞானத்தை பற்றி கேட்க முடியுமோ அப்படி விட்டு போன ஆட்கள் இருக்காங்க இங்கே, அவங்க வந்து கேட்கலாம். பொதுவான வினாக்கள், ஆகமத்தை தான் எல்லாம் அங்கே வச்சுட்டிய, பொதுவான வினாக்கள் கேளுங்க. ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.